வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் ரொம்ப நாள் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கூகுள் மேப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது, இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா எந்த பஸ் எந்த ஊருக்கு போகுதுன்னு நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கூகுள் மேப்பில் இருக்க ஃபீச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் அதை விட பெட்டராக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு ஆப் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த ஆப்பை காமிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பாருங்க ப்ரோ, அதை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஸோ நானும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரியலாகவே அந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அந்த ஆப் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் இது மாதிரி ஏதாவது சொல்லும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இப்போ அந்த ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி வேறு நிறைய பேத்துக்கும் அந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம கண்ணுக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்னோட ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். உங்களுக்கு இங்கே சைடில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது எனக்கு தெரியல. பட் சலோ அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வேணும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களோட லொக்கேஷன் பர்மிஷன் வந்து தேவை. ஸோ நீங்கள் அதை அளவு கொடுத்துக்கோங்க. ஸோ டெனி கொடுக்குறேன்ட்டு அதை டெனி கொடுத்துடாதீங்க, இல்லைனா ஒர்க் ஆகாது இந்த ஆப்பு. ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்க இப்படி தான் இருக்கும். மேலே வந்து என்டர் டெஸ்டினேஷன் ஆர் பஸ் நம்பர். இப்போ நீங்கள் ரெகுலராக ஏதாவது பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு பஸ் நம்பர் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நான் இப்போ இருக்கிற லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல காமிக்கும். இப்போ உங்களுக்கு எந்தெந்த பஸ்லாம் பக்கத்தில் போயிட்டு இருக்கு, இந்த பஸ்ஸை ட்ராக் பண்ணணும் அப்படின்னா இது மூலியமாகவும் பண்ணலாம், நீங்கள் சர்ச் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்துருவோம், பஸ்ஸஸ் அரௌண்ட் யூ அப்படின்னு. ஸோ இந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்களோட சரௌண்டிங்கில் எந்த பஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளூ கலரில் 65B, B70 சிடி இப்படிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட நம்பர். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 48K வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆகுங்கிறது ரூட்டு. ஸோ உங்களுக்கு நியராக எந்த பஸ் ஸ்டாப் இருக்குங்கிறது இங்கே இந்த பிளாக் கலரில் ஒரு மார்க் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியரான பஸ் ஸ்டாண்டு. ஸோ நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு இந்த பஸ்ஸில் வந்து ஏறிக்கலாம். ஸோ இந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக போய்கிட்டு இருக்க லொக்கேஷன். இன்னொரு பஸ் காமிக்குது இல்லை, அதுவும் இந்த ரூட்டில் போயிட்டு இருக்கும். பட் நம்ம எந்த பஸ்ஸை டேப் பண்ணுறோமோ அந்த ரூட்டோட டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதோட மேப் வந்து இருக்கும். ஸோ கள்ளிக்குப்பம் டீ கடை பஸ் ஸ்டாப் இங்கே வந்து அந்த பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எண்ட் ஆகுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்ட் பஸ் டெர்மினல் ஆர் வள்ளலார் நகர், அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆகுது. திரும்ப இது வந்து ரொட்டேஷனில் போயிட்டு இருக்கும். இப்போ அந்த பஸ் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இருக்க பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாண்டி போயிருச்சு. ஸோ நீங்கள் அடுத்து பிடிக்கணும் அப்படின்னா அடுத்த பஸ் ஸ்டாண்ட் எதுன்னு தேடி பிடிச்சி தான் பார்க்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எந்த ஸ்டாப்பில் வந்து போகுது அப்படிங்கிறது லைனாக வந்து காமிச்சிட்டு இருக்கோம். இது மூலிமா இப்போ ஏதாவது நீங்கள் பஸ்ஸை வந்து பார்க்குறீங்க, இந்த எங்கே போகுது அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இது மூலியமாகவும் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா இது மாதிரி எந்த பஸ் வேணுமாலும் ட்ராக் பண்ணிக்கலாம். பட் இது எங்கெங்கெல்லாம் எந்தெந்த லொக்கேஷனில் வேலை செய்யுதுன்னு எனக்கு வந்து கரெக்டாக தெரியல. இங்கே சென்னையில் இருக்கனால சென்னை லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகுது. பட் நீங்கள் வேறு ஏதாவது லொக்கேஷனில் இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது லொக்கேஷனில் இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பஸ்ஸை மட்டும் தான் ட்ராக் பண்ணும், ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் இதில் வந்து காமிக்காது. ஸோ அண்ட் இந்த சிட்டி பஸ்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் காமிக்கும். அடுத்து எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு லொக்கேஷனுக்கு வந்து போக போகிறீங்க அப்படின்னா எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு வந்து தெரியாது. எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது, எந்த ரூட்டில் எந்த பஸ் போகுது அப்படின்னு தெரியாது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணால் சர்ச் டெஸ்டினேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து நீங்கள் எப்படின்னா ஒரு லொக்கேஷன் வந்து கொடுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு கோயம்பேடு கொடுக்குறேன். ஸோ கோயம்பேடு மெட்ரோன்னு வந்து கொடுக்குறேன். ஸோ என்னோட லொக்கேஷன்ல இருந்து எப்படி போகிறது அப்படின்னு காமிக்காது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து 350 மீட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து போய்க்கணும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே காமிக்கும். டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து நம்ம 6 நிமிஷத்தில் போயிடலாம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6:18க்கு வந்து ஒரு பஸ் இருக்குது 41D அப்படின்னு. ஸோ அந்த பஸ்ஸை வந்து நீங்கள் ஏறிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த பஸ்ஸோட ரூட் வந்து காமிக்கும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு. ஸோ அந்த பஸ்ஸோட ரூட் வந்து உங்களுக்கு காமிக்கும் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 12th மெயின் ரோடு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி மேப்பும் பார்த்துக்கலாம். ஸோ மேப்பில் உங்களுக்கு எங்கெங்கே போகுது அப்படின்னு தெரியும். ஸோ இது எண்ட் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்தவெளி. ஸோ அது வரைக்கும் இந்த பஸ் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12th மெயின் ரோடு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து இறங்கி
இங்கே ஒரு ஆட்டோ பிடிச்சிங்க அப்படின்னா 2.23 கிலோமீட்டரில் கோயம்பேடு மெட்ரோ வந்து போயிடலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ் வசதி இல்லைங்கிறதுனால இந்த ஆட்டோ டேக் ஆட்டோன்னு ஆப்ஷன் வந்து காமிக்குது. இருந்தால் நீங்கள் எந்த இடத்துல இருக்கோ அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா இறங்கிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த ஊருக்கு வேணுமாலும் போடலாம், எந்த ஸ்டாப்க்கு வேணுமாலும் போடலாம். எல்லாத்துலேயும் அக்யூரேட்டாக தான் காமிக்குது. நானும் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த ஆப் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப ஒரு குட்டி வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ஆப்ஸ் தெரியுது, ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ, நான் டெய்லி யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நானும் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை ஒரு வீடியோவை மேக் பண்ணி போகிறேன். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.